இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி சொல்ல போற? நீ செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்த போறியா? இல்ல சித்தி, என் அம்மா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின, நன்றி இருக்கடி உனக்கு. தாயில அத பொண்ணாச்சே, எங்கேயோ ஆதரவு இல்லாம இருக்காளே, நாமளாவது அவளுக்கு ஆதரவா இருப்போம் தானே எல்லாருமா சேர்ந்து உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம். உன்னை நல்லபடியா தானடி பாத்துக்கிட்டோம். என் அண்ணெல்லாம் இந்த புள்ளைய இத்தனை நாளா தனியா தவிக்க விட்டுமேன்னு நினைச்சு எத்தனை நாள் புலம்பிருக்க தெரியுமா உனக்கு? சித்தி 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 சித்தி, என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. மன்னிக்கிறதா? உன்னையா? ஏண்டி, உன்னை நான் என் பெத்த பொண்ண தானே பாத்துக்கிட்டேன். அதுக்கு நீ ஏன் மூஞ்சிலேயே கரிய பூசிட்டல? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தி, நான் வேணும்னே பண்ணல. மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா, என்னைய மன்னிச்சிருங்க மாமா. பொய்ய வணங்க ஆரம்பிச்சிட்டா. மாமா, நான் பண்ணது தப்பதே மாமா. நான் இம்பட்டு பெரிய உண்மையை மறைச்சிருக்க கூடாது. மாமா 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 மாமா, என்னைய மன்னிச்சிருங்க மாமா. மாமா கெஞ்சி கேக்குறேன் மாமா. ஏய், எழுந்து முதல்ல. நீ தள்ளி போடா. இப்ப நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது. நீ எழுந்து முதல்ல. ஏய், மாமா மன்னிச்சிருங்க மாமா. எழுந்து. ஐயோ, வாய் பிடிக்கும். நல்லா நடிக்கிற. நடிச்சதெல்லாம் போதும். இன்னும் நாங்க நம்பிட்டு இருக்க மாட்டோம். எந்த சூழ்நிலையிலையும் அவ அழுகிறது மட்டும் நம்பிடாத. அவ கண்ணீர் கூட விஷம்தான். விட்டா மொத்த குடும்பத்தையும் முழுங்கிட்டு போயிடுவா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். நான் நிஜமா இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைச்சதே இல்ல. என் குடும்பத்துக்கு நானே எப்படி மச்சான் கெடுதல் நினைப்பேன்? மச்சாங்கிச்சான்னா பல்ல உடச்சிருவேன். அவளை கொன்னே விடுவேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நடிப்ப நீ? மச்சானா மச்சான் ஆளப்பார். இந்த வார்த்தையை சொன்னாலும் அப்படியே கொலவெறியாகுது. மாமா, பிரிஞ்சிருந்த நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கத்தே மாமா நான் முயற்சி பண்ணேன். எங்க என் அம்மா உசுரோட இருந்தா நீங்க என்னை ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்தேன். ஏற்கனவே என் அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது. சின்ன வயசுல நடந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவ தானே மாமா. அதுக்காகத்தான் மாமா இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நிஜமா வேற எந்த நோக்கமும் இல்ல மாமா. மாமா, என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. அத்த, அவ நடிப்பை பார்த்து அவளை மட்டும் நீ மன்னிச்ச, இந்த குடும்பத்தை நீயே அழிக்க போறேன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சுக்க. ஐயோ வலிமா, இது வரைக்கும் அவ சொன்னது எல்லாமே பொய். இவள மட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சிடாதீங்க வலிமா. எனக்கு கார்த்தி மச்சானை விட்டா வேற யாருமே இல்ல. யாரும் இல்லையா? ஏன் குத்துக்கல்லு மாதிரி உங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க. அவங்க கூட போய் இருக்க வேண்டியதானே? இங்க பாரு, இன்னும் நீ போடுற நாடகத்தை எல்லாம் நாங்க நம்பி ஏமாறுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இதோட நிறுத்து. நீ என்ன சும்மாவே நிக்கிற? முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனா. இதெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டே வைக்க கூடாது. ஏய், போங்க வெளியில. நான் போக மாட்டேன். இது என் வீடு. மாமா, நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. என்னைய அனுப்ப வேண்டான்னு நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. அண்ணே, அம்மா, எங்களை போக வேணாம்னு சொல்லுங்க. என் பொண்ணு பாவண்ண, உங்களை விட்டா எங்களுக்கு வேற நாதி இல்லைன்னு. அண்ணே, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் அழிச்சிடாதீங்கன்னு. உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இத்தனை வருஷமா ஒத்தையிலே வாழ்ந்துட்டோம். எங்களை ஏத்துக்கோங்கண்ணே. உங்க குடும்பத்துக்கு நாங்க எந்த கெடுதலும் பண்ணவும் மாட்டோம். அண்ணே அண்ணே அண்ணே, எங்களை நம்புங்கண்ணே. தயவு செஞ்சு எதுவும் பேசாத, வெளியே போங்க. நான் போக மாட்டேன் மாமா. இது என் வீடு. இது என் புருஷ வீடு. நான் போக மாட்டேன். மரியாதையா நீயா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உனக்கு நல்லது. இல்லன்னு வெய்ய, நீ செஞ்ச எல்லாத்தையுமே இப்ப படம் போட்டு காட்ட வேண்டி வரும். வடிவமா கத்தி குத்து மாவள. அது நடந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போறது மட்டும் கிடையாது, மொத்தமா நீ உள்ள போய் கம்பி என்ன வேண்டி வரும். உன் கூட சேர்ந்து உங்க அம்மாவும் ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்கல்ல, அவங்களையும் அப்படியே கூட சேர்த்துட்டு போய் கழித்துன்னு. சரியா? அரை மணி நேரத்துல ஊருக்கு பஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் போனா கரெக்டா மச்சான் 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 வேணாம் மச்சான். மன்னிச்சிருங்க மச்சான். நான் தெரியாம பண்ணிட்டேன் மச்சான். இனி மன்னிச்சிருங்க மச்சான். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மச்சான். கழுத்தை புடிச்சதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. மரியாதையா வெளியே போயிடு. போக மாட்டியா? சரி.
பிருந்தா Please, வா, மச்சான். நாமளும் பொண்ணு எல்லாம் வெளியே ஐயோ, போடலாம் வரமாட்டேன், அதை நான் கூட்டு வா. வரமாட்டேன். இது ஏன் வீடு, நான் வரமாட்டேன். போதும் உன் வீட்டுல நீ பண்ண அட்டகாசம் எல்லாம் போதும் சித்தி, கிளம்பு விடுங்க சித்தி. சித்தி, நான் போல சித்தி. அப்புறம் சொல்லுங்க. சித்தி, சித்தி சொன்னா கேளுங்க சித்தி, சித்தி. போ இங்க இருந்து. விஜய் போ போ வீட்டு விட்டு என்ன வள்ளி இதெல்லாம்? பின்ன என்னடா இவ சொன்னதெல்லாம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு நம்பணும். இவன் மேல நம்ம எவ்வளவு இறக்கப்பட்டோம். கார்த்தி, மாறன், வீரா, பிருந்தான்னு எவ்வளவு இவளை பத்தி சொன்னாங்க. நான் எதையுமே நம்பாம இவ பேச்சு தானே நம்பினேன். அதுக்கு நல்லா செஞ்சடி. தப்பான ஆளை நம்புறதுல தான் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லையே. சும்மாப்பா முறப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இத்தனை நாள் பாம்புக்கு பாலை வாத்தல்ல, அது யாரையும் கொத்தாம அடிச்சேன்னு சந்தோஷப்படு. ஏய் என்ன பார்த்துட்டு இருக்க? கிளம்பு, வெளியே போ, கிளம்புங்க. மச்சான், மச்சான். ஏய், போது நீ அழுது டிராமா போட்டதெல்லாம் முதல்ல இங்க இருந்து போ. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த குடும்பத்தை பிடிச்ச பீடை மொத்தமா ஒளிஞ்சு போச்சு. ஐயோ விஜய் விஜய் அடுத்த டிராமாக்கு ரெடி ஆயிட்டாயா? ஐயோ என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு. யாராவது வந்து பாருங்க தம்பி. விஜய் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்படியே நிக்கிறீங்களே, வந்து பாருங்களேன் யாராவது. விஜய் விஜய் கனத்தர விஜய். ஐயோ சீக்கிரம் யாராவது டாக்டரையாவது கூப்பிடுங்களேன் தம்பி. விஜய் அவன் நடிக்கிறாத்த, அவளுக்கெல்லாம் ஒரு மயக்கமும் ஐயோ. கிடையாது. இதெல்லாம் நம்பாத.